வணக்கம் நண்பா. தனிமை என்பது எப்போதும் எதிர்மறையான ஒன்றாகவே இங்கு பார்க்கப்படுகிறது. அது பலவீனத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது. இருந்தாலும் ஒரு வெற்றியாளனை பொறுத்தவரைக்கும் தனிமை அவனது பலமாகவே இருக்கிறது. அது அவன் தனது கனவுகளை அடைவதற்கு அவனுக்கு துணை நிற்கிறது. எந்த மனிதன் தன் தனிமையை ஒரு பலவீனமாக குறையாக பார்க்காமல் அதை தனது முன்னேற்றத்துக்காக பயன்படுத்துகிறானோ, அத்தனிமையில் தனது வெற்றியை பற்றி சிந்தித்து அதற்காக திட்டமிட்டு அத்திட்டத்தை அமுலாக்க கடினமாக உழைக்கிறானோ, அம்மனிதனுக்கு தனிமை ஒரு பெரும் வரமாகவே இருக்கிறது. ஆனால் இதற்கு மாறாக எந்த மனிதன் தன் தனிமையில் தனது வாழ்வில் நடந்த கஷ்டங்களையும் தன் இறந்த கால தவறுகளையும் எண்ணி வருந்துகிறானோ, சினிமாவிலும் இணையத்திலும் தனது நேரத்தை வீணடிக்கிறானோ, அவனுக்கு தனிமை என்றும் ஒரு நண்பனாக இருப்பதில்லை. அது அவனது எதிர்காலத்தையே சீரழிக்கும் ஒரு ஆயுதமாக மாறி அவனது மன நிம்மதியை முழுமையாக அழித்து விடுகிறது. நண்பா, நீ பிறந்த நாளிலிருந்தே பல்வேறுபட்ட மனிதர்களால் நீ வளர்க்கப்படுவாய். பல்வேறுபட்ட கொள்கைகளும் சிந்தனைகளும் உன் மனமெங்கும் விதைக்கப்படும். அதனால் நீ எப்போதும் வாழ்வில் உனக்கு என்ன தேவை, நீ எதை விரும்புகிறாய் என்ற கோணத்தில் சிந்திக்காது, உன்மீது அடுத்தவர்களது எதிர்பார்ப்புகள் என்ன, நீ என்ன செய்ய வேண்டும் என அவர்கள் விரும்புகிறார்கள் என்ற கோணத்திலேயே சிந்திப்பாய். அதன்படியே முடிவெடுப்பாய். அதனால் உன் ஆழ்மனதினுள் நான் விரும்பிய ஒரு வாழ்க்கையை என்னால் வாழ முடியவில்லையே என்ற குறையோடு உனது வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கும். அக்குறை உனது மரணம் வரை உன்னை தொடர்ந்து கொண்டே இருக்கும். இதை நீ மாற்ற விரும்பினால் தினமும் உன்னை நீ வளர்க்க ஆரம்பிக்க வேண்டும். உன் மனதோடு நீ நேரம் செலவிட தொடங்க வேண்டும். அதனோடு பேச ஆரம்பிக்க வேண்டும். உன் மனதினுள் இருக்கும் விருப்பங்கள் என்ன, உனது வாழ்க்கை எவ்வாறு அமைய வேண்டும் என அது விரும்புகிறது என்பதை கண்டறிய வேண்டும். அதுவே உனது வாழ்க்கைக்கான பாதையை உனக்கு காட்டித்தரும். இவ்வுலகில் உனது நோக்கம் என்ன, லட்சியம் என்ன என்பதை உனக்கு கூறும். இந்த யுக்தியையே வெற்றியாளர்கள் பயன்படுத்துகிறார்கள். இவ்வுலகில் நாம் வெற்றியாளர்கள் என யாரையெல்லாம் கூறுகிறோமோ, அவர்கள் அனைவரும் தங்களது வாழ்வில் ஏதோ ஒரு கட்டத்தில் தனிமையில் இருந்திருப்பார்கள். தனிமையிலேயே அவர்கள் தங்களை அறிந்து கொண்டார்கள். தங்களது நோக்கத்தை அறிந்து கொண்டார்கள். தங்களுக்கான பாதை எது என்பதை அறிந்து கொண்டார்கள். அதன் பின்னர் அப்பாதையில் பயணித்து வெற்றியாளர்களாக மாறினார்கள். அதையே இன்று நீயும் செய்ய வேண்டும். உனது வாழ்க்கை எவ்வளவு பரபரப்பாக நகர்ந்து கொண்டிருந்தாலும் தினமும் 1 மணி நேரமாவது நீ உன்னுடன் தனிமையில் நேரத்தை செலவிட வேண்டும். உனது ஆழ்மனதோடு தொடர்ந்து பேச வேண்டும். உனது எதிர்காலத்துக்காக திட்டமிட வேண்டும். ஏற்கனவே நீ போட்ட திட்டங்கள் எல்லாம் சரியான வழியில் நகர்கிறதா என்பதை சரிபார்க்க வேண்டும். உனது இலக்கை அடைய நீ புதிதாக எதை கற்றுக்கொள்ள வேண்டும், உன்னை எப்படியெல்லாம் மாற்றலாம் என்பதை சிந்திக்க வேண்டும். அப்படி உனது தனிமையை உனது வெற்றிக்காக நீ பயன்படுத்த ஆரம்பித்தால் அக்கணமே நீ ஒரு வெற்றியாளனாக மாறிவிடுவாய். அதில் மாற்று கருத்தே இல்லை.